வெல்கம் டு அம்னா சமையல். டுடே நம்ம சேனலில் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் அந்த கிறிஸ்பி அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், டேஸ்ட்டும் அப்படியே தான் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோ கிளிக் பண்ணி எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்திக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை கையிலேயே இந்த மாதிரி லைட்டாக கசக்கிட்டு சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், பட்டர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் போல் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன் பாருங்கள். மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இதுலேயே நல்லா லைட்டாக வரமாவு லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா தேய்ச்சி விடுங்க. நம்ம சப்பாத்திக்கு எந்த மாதிரி தேய்ப்போமோ அந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டு இருந்தாலும் ஓகே தான். பாருங்கள், இப்போ இந்த மூடி வச்சு லைட்டை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சது சன்னமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப திக்காக இல்லாமல் சன்னமாக இருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். எவ்வளோ சன்னமாக இருக்குது நான் எடுத்து கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சன்னமாக இருக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற மாவை இதே மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மாவு இந்த மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுமே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இது எண்ணெயிலேருந்து எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டேன் பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் டீ டைம்ஸ்க்கு இந்த ஸ்நாக்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.